நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா ஆட்டினுடைய பால் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. அது என்னென்ன மருத்துவம்? ஆட்டுப்பால் வந்து வாய்ப்பு நல்லா இல்லை. ஆட்டு இதாகிறதுக்கு நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஆடு அந்த குறியாடு இதெல்லாம் மேய்க்கிறாங்க, அவங்க ஆட்டுப்பால்லையே தான் குழம்பு ரசம் நல்லா வச்சு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வெள்ளாடு நிறைய இருக்குது. அவங்க ஒரு குட்டிக்கு மேலே விட மாட்டாங்க ஒரு ஆட்டு. நாம 2 குட்டி வளர்க்குறோம், ஆனால் 2 குட்டி தான் இருக்கு. அவங்கெல்லாம் வந்து ஒரே குட்டி தான் விடுவாங்க. ஏன்னா அவங்க காட்டுக்குள்ளேயே அடைச்சி மேய்க்கிறதுனால காலையில இருந்துச்சு அவங்களுக்கு காப்பிக்கு பாலுக்கு எல்லாமே ஆட்டுப்பால் அதுலேயே அவங்களுக்கு வந்து அதே இது. சாப்பாடுக்கு அவங்க வெளியே போக வேண்டியது. டீ சாப்பிடணும்னா ஆட்டுப்பால் கறந்து சர்க்கரையை போட்டு ஆட்டி குடிக்கலாம். ஒரு ஆடு ஒரு காம்புல வந்து 1 டம்ளர் பால். வெள்ளாடு முதல்ல ஆரம்பத்தில் ஒரு 4 ரூபாய் தான் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் மாட்டு கூட மேய்ச்சி உற்பத்தி அதிகமாக பண்ணிட்டேன். இப்போ எத்தனை ஆடு இருக்குங்கய்யா? இப்போ ஒரு 10 ரூபாய் இருக்குது. 10 ரூபாய். ஆனால் குட்டிக எல்லாம் 2 குட்டி 3 குட்டியும் இருக்குது. சேர்த்தா ஒரு 20-30 ரூபாய். 20 ரூபாய் 20-30 ரூபாய் இருக்குங்க. வெள்ளாடு அப்படிங்கிறது வந்து இப்போ ரொம்பவே கம்மியாகிட்டு வந்துட்டு இருக்குது வளர்க்குறது. அது எதனாலங்கய்யா? அதனால அதை பேக்க முடியறது இல்லைங்க. வெள்ளாட்டுக்கு தலை வேணும். இப்போ மாடு போட்டுச்சுன்னா வெறுங்காட்டில் எங்கள் வயலில் காட்டணும் 7 வேலையும் ஓடுது பார்க்கணும் மாட்டேன். அண்ணாங்கால் போட்டுவிட்டாலுமே இங்கே இப்போ இருங்கிறது போகிறக்குள்ளேயே 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிடும். அதனால தான் அதுங்களுக்கு மழை பெய்ச்சா உங்களுக்கு மேவு இருந்ததுன்னா எதுனாலும் இப்போ பிரச்சனை இல்லைங்க. மழை ரொம்ப வளர்ச்சியாக்கிறதுனால விவசாயத்துக்கோ இல்லை மாடு மாட்டுகளுக்கோ ரொம்ப தீவிரம். இப்போ நீங்கள் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையா இது எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துல செட்டாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு தொழிலில் நமக்கு ஒரு வழிவடைஞ்சா இன்னொரு தொழில் அதுக்கு கை கொடுக்குற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கு. ஆமாங்க, அது இது அப்படி இல்லை. எதுவும் ஒரு ஒன்றையும் வளர்க்க முடியறதில்லை. அதுலேயுமே திடீர்னு நாளைக்கு 2 மாடு குறையலாம், அதையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதையுமே நம்பி ஒன்றும் பண்ண முடியாது. அதனால எல்லாமே ஆள் பார்க்கணும்னா எல்லாம் பார்த்துக்கலாம். நல்ல வேலை நீங்களும் கருப்பாக இருக்கிறதுனால பரவாயில்ல, நான் மட்டும் கருப்பாக இருந்தேன். ஆல்ரெடி ஐயாவுடைய வீடியோக்கள் நீங்கள் நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க. ஐயா வந்து பார்த்தீங்கன்னா மேலும் ஆட்டு பண்ணையும் வச்சு, அதுவும் வெள்ளாட்டு பண்ணையை வந்து சிம்பிளாக ஆரம்பித்து அதை ஒரு 30 ஆடுகள் வரைக்கும் பெருக்கியிருக்காரு. ஸோ ஐயா கிட்ட பல கேள்விகள் இருக்குது. ஸோ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்கய்யா, நல்லா இருக்கீங்களா? ஐயா உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். சம்பத்குமார் என் பேர், கோட்டைப்பாளையம். அதுக்கு மாடுக்கு கூட அப்படியே 4 ரூபாய் வாங்கிட்டா அப்படியே பெருக்கி. வெள்ளாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வந்து எல்லா கறிக்கடையிலையும் ஒரு டிமாண்டாக இப்போ போயிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 1 கிலோ வந்து ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் நெருங்கிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இந்த வெள்ளாடு வளர்க்குறதுனால பல பேர் வந்து இந்த வெள்ளாடு வளர்க்கும் தொழிலை வந்து கைவிட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய காணொலியில் நான் காமிச்சிருக்கேங்க. நிறைய பேர் அந்த விஷயத்த சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி இந்த வெள்ளாடை வளர்க்கக்கூடிய அந்த ஆர்வம் ஏற்பட்டுச்சு? இதில் நமக்கு வந்து எப்படி நம்ம நெளிவு சுழிவுகள் இருக்குது, நம்ம வருமானம் ஏற்படுது? வெள்ளாடு கட்டுறது ஆசைப்படுறதுக்கு இல்லைங்க. வருமானம் வந்து இப்போ திடீர்னு ஒரு செலவு வந்துன்னு வைங்க, டக்குன்னு பிடிச்சி கொடுத்து விற்கல. வியாபாரிக்கு கொடுத்தா தீர்ந்து பணம் பேங்க்ல இருக்கிற மாதிரி. வெள்ளாடு நல்லா இருந்ததுன்னா விற்றுக்கலாம். அது விவசாயிக்கு வந்து அது ஒரு மாடு கூட 2 வியாபாரி 3 வியாபாரி பார்ப்பான். இது வந்தால் அவன் வெயிட் பார்ப்பான், அவன் ஒரு விலை கேட்பான், நாம் ஒரு விலை சொல்லுவோம். அப்புறம் சரின்னு கடை முடிவு நம்மளுக்கு ஒரு மாதம் ஹெல்ப் பண்ணுறதுன்னா இவ்வளவுதான் முடியும், இதுக்கு மேலே தான் வரமாட்டான்னு தெரிஞ்சுதான் கொடுத்துட வேண்டியது. அதுதான். ஆனால் அவங்களுக்கு தெரியும், கையில் பிடிச்சி பார்க்கும்போது இது 10 கிலோ தான் வரும், அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க. 10 கிலோ 12 கிலோ வந்தாலுமே 10 கிலோ தான் சொல்லுவாங்க. அது தலைகால் நம்ம போய் தலை காட்டோம்னா 400 ரூபா சொல்லுவான். ஆனால் இங்கே தலைகால் கணக்கே இருக்காது, தோல் கணக்கு இருக்காது. எல்லாமே நம்மகிட்ட வாங்கும்போது டோட்டலாக வாங்கிக்கிறது.
ஒரு தலை கேட்டிங்கன்னா ஒரு கலப்பு வச்சு போட மாட்டாங்க. அந்த 1 கிலோவுக்கு எடை போட்டா கரெக்டாக இல்லை, ஒரு பீஸ் அதிகமாக வராது. ஆமாம், கரெக்டாக 1 கிலோனா 1 கிலோ தான் வச்சு கொடுப்பாங்க. இல்லை காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா மட்டன் சாப்பிட்ற ஆசையே எல்லாத்துக்கும் விட்டுற மாட்டேங்குதுங்க. ஆடு மேய்க்கிறது மொத்தம் இப்போ எல்லா பக்கமும் கம்பெனிங்க தோட்டங்கள்லாம் நிறைய ஆகி போச்சு. அவங்க ஃபென்சிங் போட்டுறாங்க, ஆடு மேய்க்க முடியறது இல்லை. எங்கேயும் ஆடு வெள்ளாட்டுக்கு தகுந்த வசதியில் மரம் செடிகள்லாம் குறைஞ்சாச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் வெள்ளாடு வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். மேய்க்காதுக்கு மேய்க்கணும் இருக்கு, ஒரு ஆடு இருந்தால் தனியாக அது ஒதுக்கி பார்க்கணும். அதுக்கு ஒதுக்கி பார்த்தா தான் இனி வரும் நாட்களில் நம்ம வந்து ஒரு வெள்ளாட்டு பண்ணை ஆரம்பிக்கணும்னா இந்த பரநாடெல்லாம் நீங்கள் அதை பற்றி உங்களுக்கு தெரியும். பரனில் ஆடு வளர்க்குறதில்ல அந்த அதுக்கும் இதுக்கும் என்ன வந்து தண்ணி வளம் இருக்கணும், மசால் பில்லு போட்டு நீங்க கூண்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தலாம், கீழே குழுக்கையெல்லாம் விழுகிற மாதிரி பரநாய்க்கு பண்ணலாம். ஆனா இது வந்து இயற்கையா நம்ம மேய்ச்சி அவுத்துட்டோமா, அது இயற்கையில மேய்ஞ்சிட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு கட்டி காலையில இருந்துச்சு அவுத்துட்டா வேலை முடிஞ்சுது. இதுக்கு அது வந்து என்னன்னா அது மேய்க்க போற வேலை இல்லை. நீங்க வருமானம் எல்லாம் போட்டீங்க வெளியே இருந்து நம்ம வாங்கிதான் தீவனம் போட்டோம். இதுனா நம்ம இப்போ ஒண்ணும் இல்லை, புண்ணாக்கு தண்ணினா புது தண்ணியா குடிச்சுக்கு பரணை அமைச்சு நீங்க எல்லாம் போடுறீங்க. அதுக்கு மசால் பில்லு தண்ணி எல்லா வசதியும் வேணும். ஐயா இப்போ வந்து நம்ம வெள்ளாடு வந்து வளர்க்கக்கூடிய அந்த தொழில் வந்து நலிவடைஞ்சிட்டு வந்துட்டு, இந்த நலிவடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தொழிலை வந்து அரசு வந்து ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்து இந்த தொழிலை அதிகப்படுத்தோம்னா என்ன மாதிரியான ஸ்கீம் கொண்டு வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கிறதுனால நான் கேட்குறேன். ஆடுகளை கொடுத்து ஆடுகள் வளர்த்து சொல்லி ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அது ஆடு வளர்க்குறாங்க. இந்த மாதிரி வளர்க்க முடியாமல் கொண்டு வச்சு போட்டு போயிடுறாங்க. கவர்மெண்ட் பண்ணுது, 4 ஆடு கொடுத்தது வளர்த்துக்காருன்னு சொன்னால் 2 மாதம் ஆக்கிறாங்க, 3ஆவது மாதம் வேலைக்கு போனால் காசு ஆகி இது 2 குட்டி தானே போடுது, 1 குட்டி தானே போடுது, ஒன்றுமே அது தனியாக அதுக்குன்னு ஒரு வேலை பார்த்தோம்னா சொந்த ஆள் பார்த்தானுங்க ஆகணும். குடியாலெல்லாம் வச்சு பார்க்க முடியாது. ஆடு மாடு தொழில் வந்து சொந்த ஆள் ஒரு ஆள் இருந்தே அவனுக்கு தொழில் பார்க்கணும், அதில் பயன்படுத்த முடியும். எவ்வளோ சம்பளம் கொடுத்து எவ்வளோ இது பண்ணி போட்டாலும் அப்போ பார்க்குறவங்க சொந்த ஆள் வச்சு பார்க்கணும் நிற்கும். இப்போ கறிக்கடையில் வந்து ஒவ்வொரு கறிக்கடையிலும் ஒவ்வொரு மாதிரி வந்து ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா வயசான ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு 600 பிக்ஸ் பண்ணுறாங்க, இன்னொரு கடையில் 700ங்கிறாங்க, 800ங்க, 900, இன்னொரு கடையில் 1000 ரூபா வந்துருச்சு. போட்டு கொடுக்குறாங்க. இந்த நீங்கள் சொன்ன மாதிரி பலன் அமைச்சு அவங்கள தீவனம் போட்டு மசால் பில்லு போட்டு வளர்க்கும் போது இது 10 கிலோ வந்ததுன்னா அது 20 கிலோ வருது. சொன்ன மாதிரி அது 20 கிலோ. இது நார்மலா இயற்கையா மேய்ஞ்சு அவ்வளவுதான் வரும். மீறி போனா 20 கிலோ 25 கிலோ வரும். எங்க இடையான நல்ல கல்லு மாதிரி இருக்கு. விரும்புறதுல அதையும் விரும்புறாங்கிறீங்க. சாப்பிடுறாங்க வியாபாரி வந்து அவங்க வியாபாரிகளையும் சொல்ல முடியாது. உங்களுக்கு கறி அது மாதிரி இறக்கம் இதனோட இப்ப இயற்கையில் மேய்ஞ்சும் வளர்த்து வச்சிருக்கிற கோழி இருந்தாலும் கோழி வந்து இருக்குமா இருக்காது. நம்ம கோழியுமே வந்து இருக்குமா இருக்கு. நாட்டுக்கோழி கையில் குடிச்சாலே கெட்டியா இருக்கும். இந்த ஆடுகளை குடிச்சு பாருங்க கல்லு மாதிரி இருக்கும். அந்த தீவனம் தின்னுட்டு அந்த மேவு தின்னுட்டு பறந்து கொடுக்குற ஆடுகள் நல்லா புதன்னு இருக்கு. தூக்குனா 25 கிலோவுக்கு மேலதான் வரும். தண்ணி வச்சிருவாங்களா? இல்ல தண்ணி குடிச்சாலும் உங்களுக்கு அது சாப்பிட்டு போட்டு நடையோட்டமே இல்லையே. மேலேயே இருக்கிறதுனால அப்படிதான் இருக்கு. அது சீக்கிரம் வெயிட் வருது பிராய்லர் மாதிரி. இப்போ வெள்ளாடுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கறியில நிறைய நன்மைகள் இருக்கு, மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கு, அது சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள்? ஆட்டு ஆப்ரேஷன் பண்றவங்க ஆட்டு கறி சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க, ஆனா ஆட்டு ரத்தம் சாப்பிடணுங்கிறாங்க. அதுலேயும் ரத்தம் குடிக்கல சில பேர் உடம்புக்கு தாங்காது. சில பேர் ஆட்டுக்கால் சூப் குடிச்சா தான் உனக்கு நல்லா ஆட்டுக்கால் சூப் குடிக்கிறது இருக்கிறாங்க. ஆமா, இப்படியே அந்த இனத்தையே சாப்பிட்டே அழிச்சிருவோம் போல் இருக்குது இல்லைங்களா? அழியறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதை பயன்படுத்துறதுக்கு ஆளுங்க பயன்படுத்தலாம், சௌகரியமா இருக்கும். சரிங்க. இப்போ நான் வந்து இப்போ ஒரு படித்த இளைஞராக இருந்து உங்ககிட்ட வந்து நான் இந்த மாதிரி ஆட்டு பண்ணை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அட்வைஸ் வந்து என்ன மாதிரி பண்ணால் நம்ம அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிக்க? எங்களுடைய அட்வைஸ் வந்து என்னன்னா, நீங்கள் வந்து படிச்சிருந்தாலும் படிக்கலைனாலும் படிக்கணுங்கிறது தேவையே இல்லை. ஆடு வளர்த்த தெரியணும், வளர்த்தவங்ககிட்ட கேட்டு அது என்ன முறையில் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வாங்கி ஒரு 2 ஆடு 3 ஆடு 4 ஆடு வாங்கிட்டா
வேலை முடிஞ்சது. அதுக்கு என்ன தீவனம் பண்ணுறது நம்ம இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் தாராளமாக பண்ணிக்கலாம். என்னென்ன நோய்கள் வந்து வெள்ளாடுக்கு? வெள்ளாடுக்கு வந்து இந்த கோமாரி நோய்க்கு வந்து இப்போல்லாம் அது ஊசி மருந்துல இருக்குதுங்க, வாயில் அது வரும். அது வந்தால் தான் காப்பாற்ற முடியும். மற்றபடி இயற்கையில் வந்து காய்ச்சல் வரும், அப்புறம் வயிறு பிடிக்கும். அரிசி இந்த மாதிரி தேவையில்லாதது சாப்பிட்டா வயிறு பிடிக்கும். அந்த வயிறு உப்புன்னா அதுக்கு மருந்து கொடுக்கணும். இப்போ மருந்து இருக்குதுங்க, அதை வாங்கி ஊற்றினா சரியாயிடுச்சு. அப்புறம் ஆடு குட்டி போடுறதுனா நஞ்சு விழுகாது, அதுக்கும் மருந்து இருக்குது, அது வாங்கி போடணும். டேப்லெட்டுலாம் இப்போ நிறைய இருக்குது, வந்துருச்சு. சினை பிடிக்கிறதுக்கு என்னங்க ஆட்டுக்கு சினை பிடிக்கிறதுக்கு கடை வச்சுட்டாங்க. இதுக்கு வந்து ஊசியெல்லாம் இல்லை, ஊசியெல்லாம் ஆட்டுக்கு பயன்படுத்துற மாதிரி ஆட்டுக்கு பயன்படுத்துது. கன்ஃபார்மாக கிடாய் இருக்கும், 4 ஆடு இருக்குதுன்னு ஒரு கிடாய் இருக்கும். கண்டிப்பாக ஆடு இந்த விஷயத்தில் தப்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஊசி நீ எதுக்கு அது கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் இல்லைங்களா? முடிஞ்சே போச்சு. பாருங்க, பொட்டக்கண்ணு போடுற ஊசியை கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேங்குது. டாக்டர்களுக்கு கேட்டா கிடைக்க மாட்டேங்குதுன்னா கிடைக்க மாட்டேங்குதுன்னா, ஆனா அது கொடுத்துட்டா கொஞ்சம் உங்களுக்கு சௌகரியமா இருக்கு. எங்களுக்கு வரும்போது 400 ரூபா ரேட் ஆகுது ஒரு ஊசி போட சொன்னா. பொட்டக்கண்ணு போடுவோம் 400 ரூபா 440 ரூபா வந்துருக்கு இல்லைங்களா? அது தடவை ஒரே தடவை பிடிச்சிட்டாக்கா. ஆடு வளர்க்குறத பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கோழி ஏதாவது தேவைப்பட்டாலும் ஆடு ஏதாவது தேவைப்பட்டாலும் உங்களை அணுகலாங்களா? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. 850-870-5067. ரொம்ப நன்றிங்கய்யா. ஐயா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தார், ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஐயா கிட்ட பேச 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 அதை தோண்ட நிறைய விஷயங்கள் தொழில்னா இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஐயாவை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேங்க. எத்தனையோ இடங்களில் நான் போயிருக்கேன். ஒரு ஆடு, மாடு, கோழி, புறா அதோட வாத்து வச்சிருக்கீங்க, எல்லாமே வச்சு அதை வந்து எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஐயா வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தார். ஐயா, யாராவது உங்களை வந்து சந்திக்கணும், உங்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டா அலோவ் பண்ணுவீங்களா ஐயா? கூப்பிடுச்சு. கண்டிப்பாக யாராவது சந்திக்கணும்னு விருப்பப்பட்டாலும் நான் அலோவ் பண்ணுவேங்கிற மாதிரி சொன்னாருங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த ஆடு வளர்க்கும் தொழிலில் வந்து நீங்கள் இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சிங்க. ஸோ ஆடு வந்து ஏன் வந்து ரேட் அதிகமாகுது அப்படிங்கிறத நான் நிறைய ஐயா இந்த ஒரு விஷயத்தை நம்ம கேட்டு முடிச்சுக்கிறேன். ஆட்டினுடைய பால் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க, அது என்னென்ன மருத்துவம்? ஆட்டுப்பால் வந்து வாய்ப்பு நல்லா இருங்க, ஆட்டு இதாகிறதுக்கு அப்புறம் நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஆடு அந்த குறியாடு இதெல்லாம் மேய்க்கிறாங்க, அவங்க ஆட்டுப்பால்லையே தான் குழம்பு ரசம் நல்லா வச்சு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வெள்ளாடு நிறைய இருக்குது. அவங்க ஒரு குட்டிக்கு மேலே விட மாட்டாங்க ஒரு ஆட்டு. நாம 2 குட்டி வளர்க்குறோம், ஆனால் 2 குட்டி தான் இருக்கு. அவங்கெல்லாம் வந்து ஒரே குட்டி தான் விடுவாங்க. ஏன்னா அவங்க காட்டுக்குள்ளேயே அடைச்சி வாங்கிறதுனால காலையில எழுந்திரிச்சு அவங்களுக்கு காப்பிக்கு பாலுக்கு எல்லாமே ஆட்டுப்பால் அதுலேயே அவங்களுக்கு வந்து அதே இது. சாப்பாடுக்கு அவங்க வெளியே போக வேண்டியது. டீ சாப்பிடணும்னா ஆட்டுப்பால் கறந்து சர்க்கரையை போட்டு ஆட்டி குடிக்கலாம். ஒரு ஆடு ஒரு காம்புல வந்து 1 டம்ளர் பால். பெரிய ஆடு வந்து 1.5 டம்ளர். நல்ல வேலை, மாடு மாதிரி அதுக்கும் பால் கறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாரும் ஆட்டு பண்ணி அதிகமாக அரைச்சிடுவீங்க இல்லைங்களா ஐயா? சரிங்க, இந்த காணொலி வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஆடு வந்து எப்படி வளர்க்குறது, ஸோ ஆட்டு பண்ணை ஆரம்பிக்கணும்னா முதல்ல நம்ம வந்து எதை வந்து கருத்தில் கொண்டு இந்த ஒரு தொழிலை பண்ணால் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது ஐயா நிறைய தகவல்கள் நம்மகிட்ட பகிர்ந்துட்டாருங்க. சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரன் டிவி தொடர்ந்து பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சிவாரன் டிவியை தொடர்ந்து பாருங்கள். டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.